நன்மை செய்யும் போது மட்டும் எனக்கும், தீமை செய்யும் போது மட்டும் கடவுளுக்கும் சொல்கிறது தப்பு. பாவம் பண்ணதும் கடவுள் தான், புண்ணியம் பண்ண வச்சதும் கடவுள் தான். ஸோ எனக்கு பாவம் புண்ணியம் ஒட்டாது, வாழ முடியும், வாழலாம், அவன் தான் சரி, அப்படி தான் வாழணும். எதுவுமே எந்த இல்லை. சில செயல்பாடுகள்லாம் நான் அப்படி தான். அப்போ நான் செய்கிறேன்னா அப்படின்னா நான் தான் செய்கிறேன். எனக்கு வலிக்குதானே? ஆமாம் எனக்கு தான் வலிக்குது. நான் இன்பமாக இருக்கிறேன்னா ஆமாம் நான் தான் இன்பமாக இருக்கிறேன். ஆனால் அந்த நான் இல்லை, கடவுளுடையது அப்படின்னு இருக்கிறேன் நான். அந்த கேள்வி கேட்டதுக்கு அது புரிஞ்சிச்சேன்னா அவர் சரி. எல்லாம் செஞ்சுட்டு இன்பத் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு, இந்த இன்பத் துன்பங்கள்லாம் யாருக்கு அப்படின்னா கடவுளுக்கு. இன்பமும் யாருக்கு தான்? கடவுளுக்கு தான். துன்பமாக புண்ணியம் எது என்று உலகம் சொன்னால் கண்ணனுக்கு தான். போற்றினாலும் தூற்றினாலும் யாருக்கு தான்? கண்ணனுக்கு தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சர்வம்னாக்கா இன்பத் துன்பம் ரெண்டுமே என்ன தான்? கிருஷ்ணார்ப்பணம். புரிஞ்சிச்சுன்னா அப்போ இது கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் பதிலே. மனித வாழ்க்கையினுடைய கேள்வி, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பதில் என்னன்னா, இறைவன் இப்படித்தான் படைத்தான், நான் இப்படித்தான் வாழ முடியும். நீங்கள் அப்படி உங்கள் அறிவின் எல்லைக்கு சரியாக வாழ்கிறீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. உங்கள் அறிவை அந்த எல்லைக்கு வாழ்கிறீங்களா? உங்களால் இவ்வளோ தான் முடியும்னு வாழ்கிறீங்களா? எனக்கு இவ்வளோ தான் சிந்திச்சேன்னு வாழ்கிறீங்களா? நான் என் சிந்தனையிலேருந்து இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? கடவுளை புரிஞ்சுக்கினீங்கன்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் செஞ்சீங்கன்னு செஞ்சிட்ட பிறகு தான் அது கடவுளுக்குன்னு ஆகும். நீங்களே யாரோ மூன்றாம் தரமான மனிதர்கள், யாரோ நான்காம் தரமான மனிதர்கள் புத்தகங்கள்லாம் படிச்சு விட்டு நீங்களாவே ஒரு ஒழுக்க கோட்பாடு வச்சின்னு, நீங்களாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக வச்சின்னு, ஒரு மதத்துக்கு ஒரு மதம் அசிங்கமாக பேசின்னு, கடவுள் இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாருன்னு தேவையில்லாமல் வர எடுத்துன்னு தெளிவாக இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கடவுள் படைத்தது, கடவுள் செஞ்சது தான் எல்லாருக்கும் முடியும்? உங்களுக்கு கடவுளே தெரியாது. கடவுள் சூன்யமாக, வெட்ட வெளியாக, பரபிரமமாக, பார்க்குற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் நிலை கொண்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சினான்னா, மதம் இருக்குமா? சண்டை இருக்குமா? போராட்டம் இருக்குமா? இல்லையே. அப்போது அப்புறமா எப்படி கடவுள் பட்சத்து இன்ப துன்பங்களாம் இல்லை. நான் என்னால் ஆனது அப்படின்னு செய்யப்படுற நல்லது அல்லது கெட்டதுக்கான பலன் எனக்கு கொடுக்கப்பட்டு அந்த வலி வேதனைகளெல்லாம் அனுபவித்து அதெல்லாம் எந்த இல்லைன்னு ஆகி அப்புறமா கடவுளால் நான் செய்யப்பட்டவன், எனக்கு என்ன எதுவும் இல்லை, எல்லாம் கடவுளால் ஆனது, நான் வெறும் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற ஒரு கருவி